வணக்கம் நேயர்களே, உங்கள் அபிமான பணம் வரும் நேரம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பங்குச்சந்தை, பொருள் சந்தை, அந்நிய செலாவணி, சந்தை சேமிப்பு மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்த தகவல்கள், ஆலோசனைகள் இந்த பணம் வரும் நேரம் வணிக நிகழ்ச்சியில் இடம்பெற உள்ளது. வாருங்கள் நேயர்களே, நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேர்களே, பங்குச்சந்தை மற்றும் பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து விவாதிப்பதற்காகவும் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காகவும் பிரபல பங்குச்சந்தை நிபுணர் கிரேட் வெஞ்சர் கமாடிட்டி நிறுவனத்தின் சிஇஓவான திரு ஹரிஹரன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் வரவேற்கலாம். வணக்கம் திரு ஹரிஹரன் சார். நேரடியாக இன்றைய பங்குச்சந்தை நிலவரத்தை நாம் பார்க்கலாம். மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் முடிவடைந்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் இன்றைய வர்த்தகத்தின் முடிவில் 30 புள்ளிகள் அதிகரித்து 19,704 முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 16 புள்ளிகள் உயர்ந்து 5,983 முடிவடைந்தது. நேரிலே மும்பை பங்குச்சந்தை பார்த்தோம், தேசிய பங்குச்சந்தைகளை பார்த்தோம். அடுத்ததாக இன்றைக்கு விலை உயர்ந்த பங்குகளை முதலில் நாம் பார்க்கலாம். மாருதி, டாடா ஸ்டீல், டாடா பவர், லூபின், எல்என்டி, செசகோவா, ரெலின்ஃப்ரா, ஐசிஐசிஐ பேங்க், பிஎன்பி, கெயின் உள்ளிட்டவை இன்றைய வர்த்தகத்தில் விலை உயர்ந்த பங்குகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். நேர்களே, விலை உயர்ந்த பங்குகளை பார்த்தோம். அப்படி என்றால் விலை குறைந்த பங்குகளை தற்போது பார்க்கலாம். சன் ஃபார்மா, பெல், சிப்லா, டிசிஎஸ், ரான்பாக்ஸி, ஹீரோ மோட்டார் அண்ட் கோ, இந்துஸ்தான் லிவர், ஹிண்டல்கோ, ஓஎன்ஜிசி, செபின், அல்ட்ரா சிமெண்ட் அண்ட் கோ உள்ளிட்டவை இன்றைய வர்த்தகத்தில் விலை குறைந்த பங்குகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். நெல்லை தற்போது பணம் வரும் நேரம் நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கில் கிரேட் வெஞ்சர் கமாடிட்டி நிறுவனத்தின் சிஇஓ திரு ஹரிஹரன் இருக்கிறார்கள். நேரடியாக அவர்களிடம் விவாதிக்கலாம். ஹரிஹரன் சார், தற்போது தங்கத்தின் விலை தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு சார்? தற்போது நிலைமை எடுத்து பார்த்தோம்னா உலக அளவில் இந்திய மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் 26,250 10 கிராமின் விலை போயிட்டுருக்கு. இதே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தோம்னா $1,380 பக்கம் போயிட்டுருக்கு மார்க்கெட்டின் விலை. இது 1,321.20 வந்து சென்ற மாதம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி போல் மார்க்கெட் இறங்கினது. இன்னும் அந்த லோவை இன்னும் கடக்க முடியல, அதை பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. இன்கேஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $1,320 பிரேக் ஆச்சுன்னா தங்கத்தின் விலை பெரிய அளவில் குறையணும். அது மட்டும் அல்லாமல் சமீபமாக இந்த ஒரு 2 நாட்களில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ரொம்ப வலிவடைந்து டாலர் $55.70 போயிருக்கு. இது கடந்த ஒரு 2 வருடங்களாக இல்லாத ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனாலையும் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால தங்கத்தின் விலை இங்கே குறைய வேண்டியது இன்னும் குறையாமல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து தங்கத்தின் விலை இப்போ 26,250ங்கிறது 25,500 பக்கம் இருக்கணும். ஆனால் விலை வந்து டாலர் ஸ்ட்ராங்கானதுனால அந்த அளவுக்கு இங்கே மீட் அவுட் பண்ண முடியாமல் இருக்குது அந்த ரேட்டை. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் பெரிய டெசிஷன் சென்ற வாரமே சொல்லியிருந்தேன், இதை இந்த புதன்கிழமை என்று ஒரு பெரிய டெசிஷன் இருக்குன்ட்டு. முந்தா நேற்றுக்கு வந்து அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் வங்கியோட சேர்மன் பென் பெர்னாக்கி கொடுத்த ஸ்பீச்சில் வந்து அந்த 6 மாதமாக போயிட்டுருக்கு அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, QE3 அப்படின்னு சொல்லிட்டு, குவான்டிட்டேட்டிவ் ஈசிங் 3. இந்த பேக்கேஜ் வந்து அப்படி என்ன, அது QE3 என்ன அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் சரியில்லாததால் அமெரிக்காவில் நோட் அச்சடித்தல் அதிகப்படுத்தி பணம் நடமாட்டத்தை பெருக்கி பொருளாதாரம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் குறைச்சி தொழிலை வளர்த்து பொருளாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முடிவு தான். அதனால் மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் $85 பில்லியன் பணம் வந்து பாண்ட்ஸ், $85 பில்லியன் பாண்ட் பையிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த கவர்மெண்ட் வாங்குறதும், ப்ரைவேட் பாண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வாங்குறோம். இந்த மாதிரி வாங்கினா பொருளாதாரம் சரியாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கு. அதாவது ஒபாமா மறுபடியும் ரீஎலெக்ட் ஆனதுலேருந்து போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு வாரம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த நிலைமை தேவையான அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துடுச்சா, இதுக்கு மேலே அந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராமை நிப்பாட்டலாமா? இந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் கொடுத்தாலே உடனடியாக என்ன ஆகும்னா அந்த அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீடுகள் அதிகரிக்கும். அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீடுகளும்
அமெரிக்க பொருளாதாரம் ஸ்ட்ராங்காகும், அதனால் டாலரில் முதலீடுகளும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால தங்கத்தில் இருக்க முதலீடுகள் குறையும் அப்படின்ற ஒரு 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 லைக் ப்ரெடிக்ஷன் இருக்கிறதுனாலையும் தங்கத்தின் விலை வந்து குறைய ஆரம்பித்து இப்போ ஒரு 3 மாதமாக பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. மேலும் இந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராமை நிப்பாட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் முந்தா நேற்றுக்கு நடந்த ஒரு மீட்டிங். அதில் வந்து பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது தேவையான அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரம் வளரல, எதிர்பார்த்த அளவுக்கு அமெரிக்க பொருளாதாரம் வளரல அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதிர்பார்த்த அளவுக்கு அமெரிக்க பொருளாதாரம் வளரல அப்படின்னா எப்படி வந்து டாலர் வந்து 55 ரூபா 70 பைசாக்கு போயிருக்கு. டாலர் ஸ்ட்ராங்காகவே தானே வந்து இங்கே ஐநார் வீக்கே போயிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் எதிர்பார்க்காத அளவுக்கும் பொருளாதாரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு டாலரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது டாலரே ஒரு சிறந்த சான்று. ஆமாம். ஸோ அதை வச்சு வந்து இங்கே அந்தளவுக்கு அங்கே பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் ஏறலை அப்படின்னா கண்டிப்பாக டாலர் வீக் ஆகும். சாரி, தேவையான அளவுக்கு ஏறிடுச்சுன்றது நம்ம ப்ரெடிக்ஷன். அவங்க இன்னும் ஏறலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டு வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது அடிப்படையாக நிலவி வரும் சூழ்நிலை உலக அளவில். ஆனால் இது தொழில்நுட்ப பகுப்பாய்வுன்னு ஒன்று எங்களுக்கு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த $1320 பிரேக் ஆனால் வந்து மார்க்கெட் மேலும் இறங்கும்னு சென்ற வாரம் சொல்லியிருந்தேன். இந்த வாரம் நம்ம பார்த்துருப்போம் $1320 கீழே தங்கத்தின் விலை இறங்கலை இதுவரையில். அப்படி இறங்கி மார்க்கெட் ஒரு நாள் முடிவடைந்தால் மேலும் ஏப்ரல் மாதம் இருந்த சரிவில் குறைஞ்சது பாதி சரிவாவது அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தங்கமும் வெள்ளிக்கும் இருக்குது. நிச்சயமா சார். இப்போ இந்த வாரத்துதான நிலவரம் நம்ம ஓரளவு இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இது கடந்த வாரம் அப்படின்னு ஒப்பிடும்போது தற்போதைய நிலவரத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு சார்? கடந்த வாரம் அமெரிக்க சந்தை கம்பேர் பண்ணும்போது அந்த விலையை எடுத்து பார்த்தோம்னா இங்கே இறங்கி தான் இருக்குது. ஆமாம், இன்னைக்கு தேதிக்கு இந்த நிலைமைக்கு இறங்கியிருக்கு. ஆனால் இது ஒரு பாசிட்டிவ் சைனா சார்? இல்லை, இது வந்து பாசிட்டிவ் சைன்னா விலை குறையிறதுக்கு கேட்குறீங்களா? அப்படி விலை குறையிறதுக்கு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா வந்து $1425 மேலே ஏறா பையின்னு சொல்லியிருந்தேன் கடந்த வாரம். அதற்கு மேலேயும் மார்க்கெட் செல்லவில்லை. ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் 1320 பிரேக் ஆகலைன்னும் போது மார்க்கெட் ஏறத்துக்கான தடங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். ஆனால் அது என்னைக்கு 320 கீழே இறங்கி முடியுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் இறங்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சார். அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன தகவல் அடிப்படையில் வைத்து இன்னும் வரும் வாரங்களில் தற்போது எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்? இன்வெஸ்டராக இருக்கட்டும், மற்ற வியாபாரிகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இதில் கையாளலாம் சார்? ரைட், நீங்கள் முதல் கேட்ட கேள்வி பெண்டிங் இருக்குது. ஆக்சுவலாக டாலரில் வந்து அங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் இறங்கியிருக்கு. ஆனால் ரூபாய் இங்கே MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் எடுத்து பார்த்தோம்னா சென்ற வாரத்தை விட இந்த வாரம் கூடியிருக்கு. இது எதனால் எடுத்து பார்த்தோம்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் $55.70 வந்திருக்கிறது தான் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் எங்கேருந்து நம்ம ரேட்டு டிசைட் பண்ணுறோன்னா அமெரிக்காவில் தான் டிசைட் ஆகுது. சரி, லண்டனில் டிசைட் ஆனாலும் பெரிய அளவில் வியாபாரம் நடக்கிறது அமெரிக்காவில் அப்படிங்கிறதுனால அங்கே எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் ஸ்டில் வீக் தான் போது இங்கேயும் தங்கத்தின் விலை இறங்க தொடங்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் குறிப்பாக அடுத்த வாரம் முதல்ல ஒரு 2-3 நாட்கள் அந்த அடுத்த வாரத்தில் ஒரு 2 நாளாவது மார்க்கெட் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஏறும்போது பயம் இல்லாமல் நிதானமாக இருந்து ஏறினதுக்கப்புறம் ஷார்ட் போகிறது கமாடிட்டி ட்ரேடர்ஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஆபரண தங்கத்தில் முதலீடு பண்ண நினைக்கிறவங்க விலை ஏறினாலும் கவலைப்பட வேண்டாம், மீண்டும் இறங்கினதுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லுவோம். நிச்சயமா சார். இப்போ தற்போது இந்த கமாடிட்டி ட்ரேடர்ஸ் நம்ம பற்றி குறிப்பாக பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான அணுகுமுறையில் இருந்தால் ஓரளவு நட்டத்தை தவிர்க்கலாம் சார்? கிரேட், நல்ல எந்த அளவுக்கு லாபம்னு நஷ்டம்னு கேட்டது பெரிய விஷயம். நட்டத்தை தவிர்க்கலாம். அதாவது நான் குறிப்பாக எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவேன், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தும்போது என்ன சொல்லுவேன்னா, லாபம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்காதீங்க. அசல் முதல் மோசமாகாமல் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து லாபத்தை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படி தான் கேட்டீங்க. ஸோ இருந்தாலும் கமாடிட்டி ட்ரேடிங்கில் என்டர் ஆனவங்க பண்ண தப்பு, இன்றைக்கி நஷ்டத்தில் இருக்கவங்க செய்கிற தப்புக்கள் என்ன அப்படின்னா, தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கணிக்கிறது கிடையாது. அதாவது குறிப்பாக ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு 8-10% கிடைத்தால் ஒரு பெரிய வருமானம் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும், அதை வந்து ஒத்துக்கவும் செய்யணும். ஸோ அப்படின்னும் போது 8-10% வருமானம் வந்ததுக்கப்புறம் வியாபாரத்தை நிப்பாட்டுறது நல்லது ஒன்று. இதன் கூட
பணத்தை வந்து கையில் மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் போடுறது. ரிட்டையர்மெண்ட் 10 லட்சம் வந்தால் 10 லட்சம் எடுத்து வந்து கமாடிட்டியில் போடுறதோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதோ, இல்லைனா வந்து நல்லா லைக் ரிலேஷன் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா இவர் உடனே வீட்டில் இருக்க நகை அடமான விஷயம் எடுத்து வந்து போடுறதோ, இல்லை ட்ரேடிங் நல்லா போயிட்டுருக்கவங்க இதை நம்பியே தன் குடும்பத்தை மாதம் நடத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இந்த தவறுகள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது இல்லாமல் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, எனக்கு வந்து உபரி பணம் தான், அதே மாதிரி ஒரு தொழில் கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 8லேருந்து 10% எய்ம் பண்ணுங்கள். அந்த 8லேருந்து 10% மிகச் சுலபமாகவே கமாடிட்டி சந்தையில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே வந்து சரியான வல்லுநர்கள் பார்த்து அந்த வல்லுநர்கள் இயக்கிக்கிட்டு இருக்க நிறுவனத்தை சூஸ் பண்ணி அந்த நிறுவனத்தில் போய் வியாபாரம் செய்கிறது சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சார். இப்போ ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியின் நிர்வாக இயக்குனராக இருக்கிறீங்க, நீங்கள் பலதரப்பட்ட நேரங்களிலே நீங்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க. தற்போது என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கமாடிட்டி ட்ரேடிங்குள்ளே வர யாருமே இந்த உண்மையை சொல்ல போனோம்னா அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை வந்து ரொம்ப பெருசாக சம்பாரிச்சதே இல்லைன்றதான் தகவலாக வெளியில் பரவல. இது வந்து எப்படி சார், இது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பல இதை பார்க்கும்பொழுது இருந்தாலும் கமாடிட்டியில் இருக்க அத்தனை பேர் சொல்கிறது என்னன்னா, நான் வந்து இதை விட்டுட்டேன், இல்லை இது வந்து லாஸ் ஆயிடுச்சு, இப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சார்? ரைட், நைஸ். அதாவது உண்மையிலேயே வந்து நல்ல கேள்வி, இது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு கேள்வியும் கூட. இந்த ஐபிஎல் பெட்டிங் நடக்குது இல்லைங்களா, இதில் விட்டவங்க சொல்லுவாங்க தனியாக, சம்பாதிச்சவங்க வெளில சொல்லவே மாட்டாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையா இல்லையா? ரைட், கண்டிப்பாக இல்லையா? ஐபிஎல் பெட்டிங் அப்படி இருக்கும்போது கமாடிட்டின்னும் போது இன்னும் ஃபஸ்ட்டு ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும், அதாவது ரொம்ப சுலபமாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் அன்றைக்கு நாள் முடியும் போது 0.00 பேலன்ஸ் வச்சாகணும். அது அவங்களுக்கு இருக்க கண்டிஷன். அப்படின்னா எவ்வளோ ரூபாய் நஷ்டம் அடைஞ்சதோ இன்றைக்கி மார்க்கெட்டில், அதே ரூபாய் மறுபக்கம் லாபமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு. ஒரு சாரார் நட்டம் அடையும் போது இன்னொரு சாரார் லாபம் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், இந்த லாபம் அடைகிற சாரார் எப்போவுமே லாபம் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நஷ்டம் அடைகிறவங்க எப்பவுமே நஷ்டம் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த நஷ்டம் அப்படிங்கிற பக்கம் வந்து லாபம் பக்கம் வரத்துக்கு சில நுணுக்கங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த லாபம் எடுக்கிறவங்க யாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்க நேரம் இருக்காது. லாபம் எடுக்கிறவர்கள் கண்டிப்பாக லாபம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 5:30 மணிக்கு ஷோக்கு வரேன்னா 4:45 வரைக்கும் நான் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு போனால் திருப்பி நான் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். ஸோ எனக்கே அவ்வளோ பேக்டாக இருக்கும்போது லாபம் எடுக்கிறவங்க ஏன் நிகழ்ச்சியை பார்க்க போகிறாங்க? யாரும் பார்க்கறல. அதனால் வெளியாகிறது கிடையாது. அப்படி லாபம் எடுத்தாலும், உதாரணம், நீங்களே நல்ல லாபம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்கள் நோன் சர்க்கிள் நீங்கள் சொல்லுவீங்களா நான் லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு? யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, கேட்டால் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நம்ம கற்றுக்கிட்டது தப்பாக போயிடும். ஏன்னா நிறைய பேர் வால்யூம், அதாவது ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 10 பேர் வியாபாரம் பண்ணுறதுக்கும் ஒரு 1000 பேர் வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகும். டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு ஸ்டைலில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலே ஒரு 1000 பேருக்கு சொல்லி கொடுத்தோன்னா என் ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகாது. இதை வந்து நீங்களும் உணர்ந்துருவீங்க. அதனால் நீங்கள் வெளில சொல்லிக்க மாட்டீங்க. இதுதான் உண்மையே தவிர லாபம் எடுக்கிறவங்க யாரும் வெளியில் வர்றது இல்லை, நஷ்டம் அடைகிறவங்க மட்டும்தான் வெளியில் சொல்லிக்கிறாங்கன்றது தான் உண்மை. இதில் முக்கியமாக புதிதாக கமாடிட்டி ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகிறவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன, எடுத்ததுமே எங்கே வந்து கமிஷன் குறைவாக கிடைக்குது, அங்கே போயிட்டு நேராக போயிட்டு அங்கே உட்கார்றது. ஸோ கமிஷன் கம்மியாக கொடுக்க, இப்போ நான் கமிஷன் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் சிறந்த வழியில் நிறுவனத்தை நடத்த முடியாது. ஏன்னா அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பொருள் கிடைக்கும். இதை யாருமே வந்து முக்கால்வாசி பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை. டைரெக்டாக கமிஷன் கம்மியாக கிடைச்சா உடனே, அதாவது இன்னைக்கு காலையில் கேட்குறேன் நாகர்கோவில் பக்கம்னா 0 brokerage எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்ட்டு ஜீரோ brokerage ஏன் ஒரு நிறுவனம் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க சும்மா இருந்துட்டு போகலாமே. ஏன் அப்புறம் அந்த நிறுவனம் 0 brokerage கொடுக்குது? there is something wrong. ஓகே இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பணம் செலவுன்னு இருக்குது. அப்போ ஏதோ ராங்னா இது வந்து நிறைய நடக்குது. இதன் அடிப்படையில் டப்பா ட்ரேடிங்னு ஒன்று முளைச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்து சரியான இடத்துல போயிட்டு
சேராமல் தவறான இடத்துல போய் சேர்ந்து பணத்தை விட்டுட்டு இதனால் வந்து கமாடிட்டி தவறுங்கிறது சரியான ஒரு கருத்து. நிச்சயமா சார், இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் திரு ஹரிஹரன் சார். நேரிலே தற்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த விவாத பணம் வரும் நேரம் நிகழ்ச்சியில் தற்போது நாங்கள் ஒரு இடைவேளை எடுத்துக்கொள்கிறோம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இணைந்திருங்க. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு காரணம் கிரேட் வெஞ்சர்ஸ் தான். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறோம். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா வளர்ந்துட கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. மாசாணி. புதிது புதிதாய் மாற்றம் நிகழும், எதையும் எளிதாய் நீ கற்றிடு. கனவும் இருக்கு, கனவு ஜெயிக்க எக்ஸல் இருக்கு. துணிந்து வீழ்த்திடு, துணிந்து நடந்திடு. இனி ஒரு விதி சென்று புது திசை நீ கண்டிடுவா நண்பா. எக்ஸல் எக்ஸல் வா நண்பா. நம்பிக்கையான எதிர்காலத்திற்கு எக்ஸல் குரூப் இன்ஸ்டிடியூஷன், குமாரபாளையம். உயிராகம் தானா, உள் சோகம் தானா, இங்கே மாசாணி. கிரேட் வெஞ்சர்ஸ். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறோம். அந்த நேரத்து விலையை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. அருணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், திருவண்ணாமலை. அனைத்து பெண்களுக்கான பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிபிபிஎஸ்சி நர்சிங் வகுப்புகள், காற்றோட்டமான வகுப்புகள், உயர்தர தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய ஆய்வகங்கள் மற்றும் நல்ல பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதியும் வழங்கப்படுகிறது. அருணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபார் விமன், திருவண்ணாமலை. காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். மாசாணி. September 24th, 2007, T20 का final match. Who will bowl the last over? Experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. That's in the air. Because to be successful, you have to be different. McDowell's Century Soda, the number one spirit of leadership. உயிராகம் தானா, உள் சோகம் தானா, இங்கே மாசாணி. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு காரணம் கிரேட் வெஞ்சர்ஸ் தான். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறோம். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா வளர்ந்துட கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. ஹலோ ஆட்டோ டிரைவர்ஸ், நீங்க இருக்கிற இடத்தை தேடி சவாரி போன் மூலமா வரும். எப்படிங்கிறீங்களா? உடனே ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனுக்கு மாறுங்க. 6 crore அப்ளிகேஷன் அதுல போடுங்க. உங்களை பத்தின டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் நிக்க நேரமே இருக்கிற சும்மா பறந்துகிட்டே இருப்பீங்க. மேலும் விவரங்களுக்கு 6 கோடிக்கு கால் பண்ணுங்க. 6crores.com. It's simple and smart. மாசாணி. பணம் வரும் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்முடைய அரங்கில் கிரேட் வெஞ்சர் கமாடிட்டி நிறுவனத்தின் சிஇஓ திரு ஹரிஹரன் இருக்கிறார்கள். அவர்களிடம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹரிஹரன் சார், இப்போ நீங்க சொல்லும்போது இந்த டெக்னிக்கல் சொன்னீங்க சார். இந்த டெக்னிக்கலை புரிந்து கொண்டு ட்ரேட் பண்றவங்க ஓரளவு நட்டத்தை தவிர்க்கலாம், இப்படிப்பட்ட தகவல்கள் இருக்கு. இருந்தாலும் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க கூட பல நேரத்தில் நட்டத்தில் வரதும் நடக்குது. கண்டிப்பா. இதுக்கு என்ன மூல காரணம் சார்? அதாவது ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு போயிடுறேன். ரைட். டெக்னிக்கலின் அடிப்படையில் மார்க்கெட் மூவ் ஆகிறது
உண்மை. 100% அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது நான் பொதுவாக ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு ஃபண்டமெண்டலையும் பார்க்க மாட்டேன். தொலைக்காட்சிக்கு போகும்போதும் செமினாருக்கு போகும்போது மட்டும்தான் என்ன நடந்திருக்குன்னு அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு போகிற பழக்கமே. அது வந்து டேட்டாஸ், அது அந்த டேட்டாஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு போவேன். நான் ட்ரேடிங்க்கு நான் என்றைக்குமே டேட்டாஸ் பார்த்தது கிடையாது, நம்பவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு க்ரூட் ஆயில் டெக்னிக்கலாக நாளைக்கு ஏறணும் அப்படின்னு ஒரு முடிவாச்சு அப்படின்னா, அதற்கு க்ரூட் ஆயில் ஏறுவதற்கான 5 செய்திகள் என்னால் இன்றைக்கி எழுதி கொடுக்க முடியும். அந்த 5ல் ஏதாவது ஒன்று தான் நாளைக்கு நடக்கும். சரி. ஆனால் டெக்னிக்கலாக இது ஏறணும்னு இன்றைக்கி எனக்கு சார்ட் காட்டிடும். கண்டிப்பாக அந்த 5ல் ஏதாவது நடக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு இருப்போம். ஐ பிலீவ் ஆன் டெக்னிக்கல்ஸ் ஆல்வேஸ். ஆனால் இதை கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 2004லேருந்து நான் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்து எக்ஸ்சேஞ்சுக்கும் எனக்கும் 6 வருடம் தான் 6 மாதம் வித்தியாசம் சரியாக. ஸோ அப்போதுலேருந்து நான் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கேன். அவ்வளோ நாள் இருந்தது டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவ்வளோ காலம் எடுக்கும். அதுக்கு இந்த டெக்னிக்கலை கற்றுக்கிறதுக்கே சுமார் 8 ஆண்டு காலம். கண்டிப்பாக. ஏன் நான் 8 ஆண்டு காலம்னா சொல்லிக் கொடுக்கட்டா அட்லீஸ்ட் 1 வருட காலமாவது எடுக்கும். அதை இவங்க போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் இறங்கி கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நாள் எடுக்கும். 1. 2வது, அதை வந்து அவங்க கற்றுட்டு முடிகிற சமயத்தில் அவங்க கையில் பணம் இருக்காது. இதனால் சில நுணுக்கங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச நுணுக்கங்கள் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிறோம் நிறைய பேர். அதாவது 10:15 மணிக்கு சில அளவுகள்லாம் டெரைவ் பண்ணலாம். அந்த அளவுகளை வச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 கணக்கான பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 8-10% மிக சுலபமாக சம்பாதிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது அப்படின்னு. இதற்கு முன்னாடி டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு அப்போ என்ன சொல்லுவேன்னா, இட்ஸ் அகெயின் லைக் பஞ்சாங்கம் மாதிரி தான் அப்படின்னுவேன். ஒரு பஞ்சாங்கம் எழுத நினைக்க வேண்டாம், அதை வந்து என்னென்னு படித்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், சொல்கிறத கேட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். தவிர அதை எப்படி எழுதுனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது இட் இஸ் எ டெக்னிக்கல் இல்லையா? இன்றைக்கி யாரும் பஞ்சாங்கம் எழுத முடியுமா? புதுசாக முடியாது. இல்லை, கண்டிப்பாக. ஸோ லைக் வைஸ் டெக்னிக்கல் அவ்வளோ டஃப் அப்படின்னு சொல்லுவேன். 2வது, டெக்னிக்கல் செய்கிறவங்களுக்கும் சில நேரம் நஷ்டங்கள் அடைகிறது உண்டுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இருக்குது. 85லேருந்து 90% டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகும். எப்போவுமே 10-15% டெக்னிக்கல் ஃபெயிலியர் நடக்கும். டெக்னிக்கல் ஃபெயிலியர் நடக்கும்போது தான் நாங்கள் ஃபண்டமெண்டலை கவனிப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. மற்றபடி ஃபண்டமெண்டல் பக்கம் போகவே வேண்டாம். ஸோ ஆஸ் கமாடிட்டி ஒரு ட்ரேடராக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டேட்டாஸ்க்கு வந்து ஒரு 10% தான் கமாடிட்டிஸில் ஒர்க் இருக்குன்றீங்களா? ஆமாம். ஏன் டேட்டாஸ் 10% தான் கமாடிட்டியில் ஒர்க் இருக்குது. ஆனால் புதுசாக வர ட்ரேடர்ஸ் ஏன் மார்க்கெட் ஏறிச்சின்னு ஒரு ஜஸ்ட் அவங்க லாபமோ நஷ்டமோ அடைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்க விரும்புவாங்க இல்லையா? எதனால் வந்து மார்க்கெட் ஏறிச்சு, அப்போ அந்த டேட்டா அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான டேட்டா ஒதுக்க சொல்லலை. வியாபாரம் கமாடிட்டி கற்றுக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக டேட்டாவை பார்க்கணும். ஆனால் டேட்டா அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிறது. ஆமாம், முடிந்த செய்திகளுக்கு அப்புறம். ஓகே, இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். இப்போ தற்போது உங்ககிட்ட என்ன மாதிரியான லெவல் டிப்ஸ் இருக்குது சார் மக்களுக்கு? இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் நான் நிகழ்ச்சிக்கு முன்னாடி 5215 லோவாக இருந்தது. அந்த லோக்கு மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா ஷார்ட் போங்க. ஒரு 5207 இல்லை 5 வரைக்கும் 10 ரூபா 8 ரூபான்னு 10 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன வியாபாரம். இதே காலையிலனா இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். 2வதாக லெட் 113-130 காசு கீழே இறங்குச்சுன்னா ஷார்ட் போகலாம். பொதுவாக லெட்டு சிங்க் எல்லாம் ட்ரேட் பண்ண விட மாட்டேன். மற்றது எல்லாமே வந்து ஆல்ரெடி டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ மிச்சம் இருக்குது இந்த 2 கமாடிட்டி தான் என்ட்ரி கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி எந்த ட்ரேடிங் பண்ணாலும் இன்ட்ராடேவாக பண்ணுங்கள். ஏன்னா திங்கட்கிழமை அன்று அமெரிக்க சந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இந்திய சந்தையில் பெரிய அளவில் வால்டைலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எதுவும் மாறி நடக்கலாம் அப்படிங்கிறதுனால ஏதாவது பொசிஷன் இன்றைக்கி இன்ட்ராடேயில் எடுத்தால் முடிச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். நன்றி. நிச்சயமாக சார். அதாவது கமாடிட்டியில் அப்போ வணிகர்களும் சரி முதலீட்டாளரும் சரி என்ன செய்யணுன்றத ஒரு தெளிவான அவுட்லைன் கொடுத்துருக்கீங்க. கலைஞர் டிவி சார்பாக நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களே, பணம் வரும் நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.